Hello friends, welcome to Learners Forum. So இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்டாக ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹோல்ட்ஸ் அ மேக்ஸிமம் 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நமக்கு அஃபிஷியல் சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட் வந்துட்டு தியரிட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கான்செப்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக, அதாவது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டை ஸ்கோர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறத ஆஸ் பர் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜினா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சோர்ஸஸ், அதாவது பேசிக்காக ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும் அதுதான் நமக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி, அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் இதை மூணுத்தையும் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ வேலை நம்மளால் செய்ய முடியும், அதாவது இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த எனர்ஜிக்கான சோர்ஸ் என்ன? இப்போ நம்மளுடைய ஹியூமன் பாடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறோம், ஆஃபீஸில் இல்லை வீட்டில் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து வேலை செய்கிறோம். ஸோ அந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஸோ நம்மக்கிட்ட எனர்ஜி வந்து எப்படி வருது? ஸோ வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தட் எனர்ஜி? எதனால நமக்கு அந்த எனர்ஜி கிடச்சி நம்மளால் அந்த வேலை செய்ய முடியுது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜியுடைய சோர்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருந்து நமக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ரெனியூவபிள் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நேம்லேயே வந்து பாருங்கள் ரீநியூ அப்படின்னு இருக்குது, அதாவது திரும்ப நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உடம்பை, அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு எனர்ஜி சோர்ஸாக நம்ம எதை சொல்லுவோம்? நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை தான் சொல்லுவோம். அந்த ஃபுட்டு வந்து நமக்கு தினசரி வாழ்க்கையில் கிடைக்கிது. ஸோ அது வந்து ரெனியூவபிளாக இருக்குது. இல்லை ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் தான் இருக்கும், நாளைக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும், அதாவது காலி ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு சோர்ஸே இல்லாமல் இருக்காமல் திருப்பியும் கிடைக்கிற மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பேசிக்காக ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸுடைய ஒரு பேசிக் டெஃபினிஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் எவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி. ஸோ என்ன ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி அதை செய்கிறதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்கான அந்த எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்கு எப்படி நம்ம சோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் எடுத்துக்கலாம், அதாவது லைக் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் ஃப்ளூவல்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சோர்ஸஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் கேஸோ இல்லை ஒரு பெட்ரோலியமோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷனையும் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் இன் கேஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூவல்ஸ் அண்ட் ஆல். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரெனியூவல் எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து லிமிட்டடாக இருக்காது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரெனியூவபிள் டைப்பில் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்லேருந்து நம்ம எனர்ஜியை எடுத்துக்கிறோம். அந்த பர்டிகுலர் சோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூவஸாக நமக்கு இருக்கும், அதாவது கண்டினியூவஸாக ரிப்பீட்டேட்டிவாக நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், மறைஞ்சு போகாமல் இல்லை காலி ஆகாமல் நமக்கு திருப்பியும் அந்த சோர்ஸஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த எனர்ஜியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து நமக்கு இருக்குது விச் ஆர் ரெனியூவபிள். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் வந்துட்டு நேச்சுரலி ரெப்ளனிஷிங்காக இருக்கும். ரெப்ளனிஷிங் அப்படிங்கிற டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஜாக்பாட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தை நீங்கள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் அதில் வந்துட்டு தண்ணியோ பாலோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு திருப்பியும் ரீஃபில் ஆகிட்டே இருக்கும், அதாவது கமுத்து போடாமல் நீங்கள் அப்படியே வச்சுருக்க வரைக்கும் அது ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும்.
விச் மீன்ஸ் அதுக்கு வந்து ஒரு எண்டே இருக்காது, நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி நிரம்பிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெப்ளனிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரலாக ரெப்ளனிஷிங்காக இருக்கக்கூடிய அதை தான் நம்ம வந்துட்டு ஒரு ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே இந்த ரெப்ளனிஷிங் அப்படிங்கிற டேர்மை வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க. விச் இஸ் நத்திங் பட் நிரப்புதல். எப்படி வந்து நம்ம அது நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதாவது காலி ஆச்சுன்னாலும் திருப்பியும் அது ஃபுல்லாகிட்டே இருக்கும். அதை தான் நம்ம வந்து ரெப்ளனிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் சஸ்டைனபிள் எனர்ஜி, அதாவது தேவையான எனர்ஜி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ரினியூவபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொல்யூஷன் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இருக்காது. அதாவது ஜீரோ இம்பேக்ட் இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இப்போது நம்ம வந்து பவர் பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் பவர் சிஸ்டமில். ஸோ எப்படியுமே வந்துட்டு ஒரு மினிமம் லெவல் ஆஃப் பொல்யூஷனுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது பேர்ன் பண்ணும்போதோ இக்னைட் பண்ணும்போதோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் அந்த இம்பேக்ட் வந்து மினிமலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ எதுக்காக இந்த ரெனியூவபிள் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெப்ளீஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ டெப்ளீஷன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது அது நமக்கு மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸஸ் வந்துட்டு எக்ஸாஸ்டபிளாக இருக்கும், அதாவது மறைஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பியும் அதாவது ஒரு லிமிட்டடாக தான் ஒரு ஸ்டாக் இருக்குது, பட் அந்த ஸ்டாக்குக்கு அப்புறமா நமக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த லிமிட்டட் ஸ்டாக்குமே வந்துட்டு நமக்கு எம்டி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோல் ரிசர்வ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனிங் ப்ராசஸ் பண்ணுறதுனால அது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பெட்ரோலியம் சோர்ஸஸும் நமக்கு லிமிட்டடாக இருக்கும். இப்போ தற்சமயத்துக்கு நமக்கு எப்படி கேஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி லிமிட்டட் கண்டிஷனில் இப்போ நம்ம இருக்கோம், அந்த மாதிரி கண்டிஷன் தான். ஸோ எப்போவுமே ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் வந்து நமக்கு எசென்ஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CO2, SO2 இல்லை நைட்ரஜன் ஆக்சைடு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெனியூவபிளுக்கு போகிறோம். ஸோ இந்த கேஸஸ் ரிலீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆப்வியஸாக பொல்யூஷன் இருக்கும், குளோபல் வார்மிங்கில் இருந்து எல்லாமே வந்துட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் தட் மே லீட் டு ஆசிட் ரெயின் இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு ரீசனாக இருக்கும். ஆனால் இப்போ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு ரொம்ப கம்மியான பொல்யூஷன் இம்பேக்ட் தான் இருக்கும் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸிங் எனர்ஜி டிமாண்ட். இப்போ நமக்கு பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷனும் கண்டினியூஸாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய எனர்ஜி சஸ்டைனபிலிட்டி, அதாவது கண்டினியூஸாக அந்த சப்ளையை கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ சில கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா த இம்போர்ட் ஃபியூவல்ஸ் அந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் ரெனியூவபிள் எனர்ஜியாக இருக்கும்போது இட் ரெடியூசஸ் த டிபெண்டன்சி. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் த ப்ரெசன்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஃப்யூச்சரை அவாய்ட் பண்ணாமல் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நேச்சுரலி அவைலபிள். ஸோ எல்லாமே நமக்கு நேச்சர்லேருந்து டேரெக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜிக்கு நமக்கு சன்லைட் தேவைப்படும், விண்ட் எனர்ஜிக்கு விண்ட் அண்ட் ஹைட்ரோக்கு வாட்டர் ஃப்ளோ இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலி அவைலபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் இன்எக்ஸாஸ்டபிளாக இருக்கணும், அதாவது காலி ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த டேர்ம் உங்களுக்கு இப்போ நல்லா ஞாபகத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ரெப்ளனிஷ்டுனா என்ன, திரும்பி நிரம்பிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அந்த பர்டிகுலர் சோர்ஸ் வந்து காலி ஆகக்கூடாது, ஸ்டாக் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இன்எக்ஸாஸ்டபிளாக இருக்கணும். தேர்ட் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ என்விரான்மெண்ட்டில் இந்த பொல்யூஷன் அதாவது பாதிப்பை விளைவிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கணும். அதுதான் நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சோர்ஸஸ். ஸோ இந்த எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸில் அண்ட் கிளைமேட்டை பொறுத்து நமக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோலார் எனர்ஜி ரொம்ப வைடாக இருக்கும். அதே கோஸ்டல் கண்டிஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் இன்டர்மிட்டன்ட் நேச்சர். என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து நமக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன்லைட் நமக்கு தேவைப்படும் சோலார் எனர்ஜிக்கு அப்படின்னா சம்மர் சீசனில் இருக்கும். ஆனால் வின்டர் சீசன் ரெய்னி சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்காது. அதே வந்து நைட் நேரத்தில் அப்படின்னா கூட அன்அவைலபிளாக இருக்கும். அண்ட் விண்டோட ஸ்பீடு விண்ட் எனர்ஜிக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்பீடு வந்து நமக்கு கண்டினியூஸாக வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரே வேகத்தில் வந்து காற்று எப்போவுமே அடிச்சுக்கிட்டே இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் சோர்ஸஸ். ஸோ இந்த எனர்ஜி சோர்ஸஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே. ஸோ எதுக்காக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அதாவது இந்த பர்டிகுலர் எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா எக்ஸாஸ்டபிளாக இருக்கும். அதாவது சீக்கிரமாக காலியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் என்விரான்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி பொல்யூட்டிங்காக நமக்கு இருக்கும். அதுவே ஒரு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னா இதில் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு இதில் இன்க்ளூசிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோமாஸ், ஜியோ தெர்மல் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் எது வந்துட்டு கன்வென்ஷனல் எது நான் கன்வென்ஷனல் அப்படின்னு கிளாஸிஃபிகேஷனை பொறுத்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ எந்த எனர்ஜி எந்த டைப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி எது வந்து எக்ஸாஸ்டபிள், எது ரெனியூவபிள், எது ஈகோ ஃப்ரெண்ட்லி, எது பொல்யூட்டிங் அப்படின்ற பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டைப்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி. கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது எது வந்துட்டு அந்த நேரத்தில் நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், ஃப்யூச்சரில் வந்துட்டு காலியாகாமல் இருக்கும் அப்படின்ற கண்டிஷனில். இப்போ நம்ம பார்த்த இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சோலார் எனர்ஜி. ஸோ இது வந்து நம்ம சோலார் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், இட் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த சன்லைட். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸுக்கெல்லாம் இந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வோல்டாயிக் சிஸ்டம். இது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில். அண்ட் வாட்டர் ஹீட்டர், குக்கர் இந்த மாதிரி எல்லாமே சோலார் ஓரியன்டாக இப்போ நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இஸ் விண்ட் எனர்ஜி. ஸோ மூவ் ஆகக்கூடிய ஏரை பேஸ் பண்ணி நமக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆகிறது தான் வந்துட்டு விண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் இஸ் ஹைட்ரோ பவர். ஃப்ளோ ஆகிற வாட்டரை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் இஸ் பயோமாஸ் எனர்ஜி. ஸோ ஆர்கானிக் மேட்டர் அதாவது அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய வேஸ்ட், அனிமல் வேஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து அதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது தான் வந்துட்டு பயோதெர்மல் எனர்ஜி. நெக்ஸ்ட் இஸ் அதே மாதிரி ஜியோ தெர்மல் எனர்ஜி which is obtained from heat inside the earth. ஸோ எந்த மாதிரி எனர்ஜி எந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓஷன் எனர்ஜி which is obtained from tides, waves and ocean thermal energy. ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜியோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், பொல்யூஷன் நமக்கு வந்துட்டு இம்பேக்ட் கம்மியாக கொடுக்கும். சஸ்டைண்டாக நமக்கு எனர்ஜி சோர்ஸ் அதாவது கண்டினியூஸாக நமக்கு எனர்ஜி சோர்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக ஒரு சப்ளை கொடுத்துட்டே இருக்க முடியும். ரெடியூஸ்டு ஃபியூவல் இம்போர்ட், ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு கூட இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இனிஷியலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்துட்டு ஹையாக இருக்கும். இன்டர்மிட்டன்ட் பவர் ஜென்ரேஷன் அண்ட் நிறைய லேண்ட் தேவைப்படும். எனர்ஜி ஸ்டோரேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு தேவைப்படும். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி இன் இந்தியா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் ஹேஸ் ஹியூஜ் ரெனியூவபிள் எனர்ஜி பொட்டென்ஷியல். ஏன்னா நமக்கு சோலார் ரேடியேஷன் இங்கே அதிகமாக இருக்கும். கோஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். அண்ட் ஸ்ட்ராங் விண்ட் காரிடார்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ரெனியூவபிள் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பொட்டென்ஷியல் வந்து இங்கே நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் இன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹேண்டில்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ MNRE அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய லீடிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா தமிழ்நாடு, குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா. அதுலேயுமே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ் இன் விண்ட் எனர்ஜி ஜென்ரேஷன்.
அண்ட் இந்த ரெனியூவபிள் எனர்ஜியுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். டொமஸ்டிக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்லே பார்த்துருந்தோம், வாட்டர் ஹீட்டரில் இருந்து ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுவே அக்ரிகல்ச்சரல் சைடில் சோலார் பம்ப் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியலில் ஃபார் பவர் ஜென்ரேஷன் அண்ட் ப்ராசஸ் ஹீட்டிங். அதுவே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பயோஃபியூவல்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, we need to know what is sustainable energy. சஸ்டெயின் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்யூச்சரில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நம்மளால் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு வந்து காலி ஆயிரும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இல்லாமல் கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் க்ரீன் எனர்ஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லி எனர்ஜி ஜென்ரேட்டட் ஃப்ரம் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம இப்போ ரெனியூவபிள்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த சோர்ஸஸில் இருந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியான இம்பேக்டை கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷனில் ஜென்ரேட் ஆகிருக்க எனர்ஜியை தான் நம்ம க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட், which is amount of carbon dioxide released during human activities. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஃபிஷியன்சி, விச் இஸ் ஆல்வேஸ் எஃபிஷியன்சினாலே எப்போவுமே இட் இஸ் அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இங்கே நம்ம எனர்ஜி பேச பார்க்குறதுனால இட் இஸ் அவுட்புட் எனர்ஜி டிவைடட் பை இன்புட் எனர்ஜி இன்ட்டு 100%. ஸோ இதில் அவுட்புட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம அந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது, இன்புட் எனர்ஜி வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய, அதாவது சப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி. ஸோ ரெனியூவபிள்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் என்னென்ன சோர்ஸஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரெப்ளனிஷ்ட். ஸோ இதுக்கு அந்த மூவியோட அந்த பாட் சீனை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப மேலோட்டமாக இவ்வளோ பேசிக்காவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் அது மாதிரி தான் வந்துட்டு இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஸோ சோலார் எனர்ஜி வந்துட்டு இட் இஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஃபார் மோஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜிஸ். எம்என்ஆர்ஏ பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ண சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டுமே தான் வந்துட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை அதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆல் ஓவர் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஏஇ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இல்லை ஒரு ஜேஇ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் அங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ் கூட இதில் வந்துட்டு நிறைய ரிப்பீட்டும் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏஇ ஆர் ஜேஇ பேப்பர்ஸ் வேறு எந்த பேப்பராக இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கொஸ்டின் செட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸுடைய இன்ட்ரோடக்ஷன். நான் அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.